பாருங்க, காலையில் பார்க்கும்போது அருமையாக இருந்ததுங்க வியூ. வா மக்கா, சரியான வியூங்க. வால்பாறை பாருங்கள் எப்படி ஹேப்பனிங்காக இருக்குது பாருங்கள். இதான் அந்த மெயின் சிட்டி வால்பாறை. ஏய், உள்ளே போயிட்டு கூழாங்கல்ல காட்டலாம்டா, வா. இங்கே பாருங்க, உங்களுக்கு கூழாங்கல்ல காட்டுறேன். கண்ணாடி மாதிரி தானே இருக்குது இப்படி பார்க்க, சரியா? கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது. கண்ணாடி மாதிரி தானே இருக்குது, உண்மையாக இருக்குங்க. அப்படியே போகிற வழி அப்படியே இங்கே பாருங்கள், இயற்கையை ரசிச்சுட்டு தான் போகலாங்க. நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் போகலான்னு போயிட்டு இருக்கும் போது நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டை தாண்டி வந்துருக்கோம். எங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன். இங்கே பாருங்கள். நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விக்கி விளாக்ஸ். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் தான் இருக்கோம். இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. இங்கேருந்து நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னா, ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் கேரளா. ஸோ அத்திரப்பள்ளி, அங்கே தான் போக போகிறோம். நான் வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் தான் ஒன்றும் பேக் பண்ணாமலே கிளம்பிட்டு இருக்கேன். இங்கே ஒன்றும் வழக்கம் போல் இவங்க 2 பேர் தான் லேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுங்க ஒன்றும் எடுக்கவே இல்லை, எதுவுமே பேக் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு 10-20 நிமிஷத்தில் வந்து நாங்கள் இங்கேருந்து பேக் பண்ணி ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுவோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மார்னிங் எப்படி கிளைமேட் இருக்குன்றதை காட்டுறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்குது தொடர்ந்து. ஸோ ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இதோட எப்படி மோட்டோ வாக்கிங் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் எவ்வளோக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயலை நம்ம டோரியும் ஷீரோவும் இங்கே தாங்க நிற்குது. ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இங்கே நிறைய வண்டி இருந்தது. நைட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ ஒரு வண்டி கூட இல்லை. நாங்கள் தான் கடைசியாக ரூமை வெக்கேட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு இவங்க லேட் ஆகிட்டாங்க வழக்கம் போல். ஸோ ரூட் வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஃபால்ஸ் போகிற ரூட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஃபாரஸ்ட் உள்ளார நம்ம போகிற மாதிரி இருக்கும் அத்திரப்பள்ளிக்கு. நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி மாஸ் பண்ணுங்க. வாங்க ஒன்றா போவோம் ஃபால்ஸ்க்கு. கூழாங்காறு, சின்னக்கல்லா டேமு, வெள்ளமன் டன்னலு, பாலாஜி கோயில், தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த எத்தனை மாதம் சொன்னீங்க இந்த மழை இப்படி பெஞ்சிட்டே இருக்கு? நவம்பர் வரைக்கும். ஓகேண்ணா, ஓகே. இப்படியே தான் இருக்கும். மலை இதுதானே 4 டேம் இருக்குது. சோலையா டேம், ஆமாம், டேம், அமராவதி, இன்னொரு 4 டேம் இந்த ஊரில் மழை. ஓ, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இங்கே பெய்கிற மழை 4 டேம் ஃபுல்லாக. இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரூட் நல்லா தானே இருக்கும். எப்படி அது சொல்லுங்கள், இந்த அத்திரப்பள்ளி போகிறது அது எப்படி இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்குமா ஃபுல்லாக? இந்த மாதிரி அங்கே யானை இருக்குது, அந்த மாதிரி கரடிலாம் வரும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையாக வருமா? எஸ்டேட் பக்கம் தான் யானைனா வரும். இந்த பக்கம் இப்போ போகிறப்ப பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா? ஓகேண்ணா, 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 ஓகேண்ணா. அப்படியே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வந்ததா? ஓகேண்ணா. அப்படியே இந்த ரெசார்ட்டோட கார்டு இருக்கா? கார்டு அடிக்கலையா? இப்போ தான் புதுசா? ஓகே. கேரளா, தமிழ்நாடு 3. ஓ, ஓகே, ஓகே. ஓகேண்ணா, ஓகே. ஆனா குளிக்க தான் முடியாது. ஆமா, 5 மணி மேல போக முடியாது. 5 மணி தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மழை நிற்கும் நாங்களும் பார்த்தோங்க.
ஆனால் வந்து மழையே நிற்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த ரூட் வழியாக தான் போக போகிறோம். ஆனால் நாங்கள் வந்து மோட்டோ வாக்கிங் பண்ணலங்க. ஸோ மழைன்றோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் போகிறத மோட்டோ வாக்கிங்கில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்படி இல்லை மழை பெஞ்சா கூட நான் கண்டிப்பாக நான் என் ஃபோனில் எடுத்து கூட நான் காட்டுறேன். மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் விஷுவலாக என் கூட இல்லை டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ நவம்பர் மாதம் வரைக்கும் இதே மாதிரி தான் சீசன் இருக்குமா. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளம்பி சல்லுன்னு வாங்க. நம்ம வால்பாறைக்கு சரியான கிளைமேட்டில் இருக்குங்க. சூப்பர் கிளைமேட்டு. வாங்க போவோம். அப்படியே நான் உங்களுக்கு போகிற வழியில் இப்போ எங்கன்னா 2 ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்தது அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டாப் பண்ணணும். ஒன்று வந்து ஃபுட்டு, இன்னொன்று வந்து பெட்ரோல் ஸ்டாப்புங்க. ஸோ 2 ஸ்டாப்பு தான். அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக கிளம்பி ஃபாரஸ்ட்டை நோக்கி உள்ளே போய்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் வால்பாறையிலேருந்து போனீங்கன்னா 80 கிலோமீட்டர். ஸோ என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் வாங்குறதுக்காக நிப்பாட்டி இருக்கோங்க. இங்கே பாருங்க சரியான மழை. இங்கே பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கேன்னு. அந்த விசிறி கேட்டு போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நாங்க வந்து வால்பாறை வந்தப்போ வாங்கியிருக்கணும். ஆனா நாங்க போறப்ப வாங்குறோம். என்ன ஒரு நிலைமை பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டான். ஏய், அந்த இது போட்டு நம்ம தலையில போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்டா, ஹெல்மெட். சூப்பரா இருக்கு மச்சான். நொறுக்குது. போலாமா? வாங்கியாச்சு. அதான் வேற மாசா பெஞ்சிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி பெட்ரோல் போட்டு நேரம் பறக்க ஆரம்பிக்கலாங்க. வாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ரெயின் கோட் வாங்கியிருப்போம். ரெயின் கோட் வாங்கி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கு தாங்க போனோம். பெட்ரோல் பங்க்கு போனால் பெட்ரோல் இல்லைப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீசல் தான் இருக்குனாங்க. ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க, எப்படிக்கா ஒரு 50-100 ரூபாய்க்கு வச்சுனா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சத்தியமாக இல்லை, ஒரு 60 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து அத்திரப்பள்ளிக்கு 80 கிலோமீட்டரு. எப்படி போகிறதுனே தெரியல. காரைக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் யாராவது வரீங்கன்னா வால்பாறைக்கு, இங்கே வால்பாறையில் வந்து ஒரே பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. வேறு எந்த பெட்ரோல் பங்க்கும் கிடையாது. ஒரே ஒன்று தான் மெயினில் இருக்கும். அது வந்து கரெக்டாக 3 மணிக்கு, டெய்லி 3 மணிக்கு மேலே தான் பெட்ரோலே கொடுக்குறாங்க. காலையிலலாம் பெட்ரோலே கிடையாது அப்படிதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு காலையிலலாம் பெட்ரோலே கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்படியே ஃபாரஸ்ட் தான் அப்படியே போயிட்டு இருக்கோம். வீட்டே இப்படிலாம் இருக்குது. எப்படி வரைஞ்சிட்டு இருக்குன்னா அதுவும் ஃபாரஸ்ட் இல்லை, அவ்வளோதாங்க. ஏதாவது ஒரு வயசு இருந்து யாரோ வந்து அடிச்சு சாப்பிட்டுருக்குன்னா அவ்வளோதான். கொஞ்சம் பயத்தோட தான் போயிட்டு இருக்கேன் நான். எப்படி பாடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஆனால் சூர்யா வண்டியில் இருக்குங்க பெட்ரோல். பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படின்னா அவனுக்கு கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு தான் அவனுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். அப்படியே ஆனால் கூட டோ பண்ணி போயிடலாம்டா அப்படின்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். எனக்கு சப்போஸ் நின்றுச்சுன்னா நான் வந்து வீட்டில் டோ பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டைம் இல்லாமல் லேட் ஆகிருக்கும். நான் அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் போகும்போது அவங்க வந்து இல்லைப்பா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம டெஸ்ட்டு வந்ததே வேஸ்ட் ஆகிடும். இதுக்காக தான் நம்ம அவ்வளோ நாள் தன்னோட வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவே இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம நீங்கள் காலிலேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவே இப்போ விடுவாங்களா என்னன்னே தெரியாமல் தான் நாங்களே போயிட்டுருக்கோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் கடவுள் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க. பார்ப்போம். அப்படியே எந்த வாங்க அப்படியே இந்த வியூ ரசிச்சுட்டு வாங்க. இப்போ நேரத்துக்கு நான் எதுவுமே பேசலை. என்ன பண்ணுங்க, வெறும் இந்த வியூ வந்து பார்த்துக்கலாம். நிறுத்தி விடும். ஸோ வண்டி பின்னாடி போக முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க பின்னாடி ஆடே போட்டுருக்க மாட்டாங்க. இவங்க பின்னாடி வேணும்னா தண்ணியெலாம் அப்படியே சொசைட்டிலாம் வந்து
இந்த பிரச்சனை நீங்களும் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி யாராவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் அடிக்கிறாங்க, அதனாலயே இவன் பின்னாடியே போல கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டு இருக்கேன். இவன் டைரக்ஷன்ல போனானா நான் ஒரு டைரக்ஷன் போறேன். அப்படி ரொம்ப பின்னாடி தான் போற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே தூரமா நான் வந்து அப்படியே பொறுமையாயிருவேன். அது கரெக்டா இருக்கும். நீங்க யாராவது யூஸ்ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா முக்கியமா இந்த மாதிரி பென்ஸ்லாம் வந்து நீங்க லெஃப்ட் சைடு மட்டுமே போங்க. அதே மாதிரி ரைட் சைட்னா ரைட் சைடு வராங்க. ஏன்னா ரைட் ஆப்போசிட் வராங்க, அவங்க ரைட்ல யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க டக்குன்னு ரைட் சைடில் போய் நின்றுட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அது இதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க சப்போஸ் யாராவது ட்ராவல் பண்ணி பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. ரூட்டை மட்டும் பாருங்க, ஐயோ சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரூட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில, அது நம்ம வால்பாறையும் தான் ஃபர்ஸ்ட் டைம். இது எங்கிட்டு போறீங்க தெரியுது. அண்ணா அண்ணா அத்திரப்பள்ளி ரூட் தானே? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. வாடா. பாருங்க, இந்த மாதிரி ஆப்போசிட்ல போவாதீங்க. நான் வியூக்காக காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா என்னன்னு தெரியல, அப்படியே சின்ன சின்னதா மழை பெய்யுது. சூப்பர் ரூட்டுங்க, வர்ற மாதிரி ரூட்டுங்க. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில. வாவ். சரிங்க, நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். வண்டி ஆஃப் பண்ணிருக்கோம். ஏன்னா முன்னாடி பெட்ரோல் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி இந்த பார்க்குள்ளலாம் போய்ட்டு இந்த சுற்றிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. அது பாருங்க, அந்த பார்க்குள்ளே தாங்க போவோம். அதே மாதிரி உங்களுக்கு அத்திரப்பள்ளியிலேருந்து சூப்பர் ரூட் இருக்குங்க. நம்ம கேரளா சைடு திருச்சூர் வழியாக தான் நம்ம போகிறோம். அது இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த ரூட்லாம். ரொம்ப அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே டிஜிட்டலில் ட்ராவல் பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணிடுவோம். சப்போஸ் மேடு ஸ்லோப் மாதிரி ஸ்லோப்பில் இருக்கனால அப்படியே போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடு மாதிரி வந்தால் தான் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ன் அடிக்க முடியாது, அங்கே வச்சிருவேன். ஏன்னா ஆரன் மீன் எப்போ பாப்புலையும் அப்படிதான் வரோம். எல்லாமே நடப்பதே நன்மைக்கே. ஸோ அப்படிதான் நினைச்சிட்டு நம்ம போகணும், ட்ராவல் இருக்கணும். பார்ப்போம், கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன். 10 நிமிஷம் கண்டிப்பாக பார்க்கலாம். பரவாயில்லங்க, இங்கே வந்து ஹோட்டல்லாம் ஏதோ கொஞ்சம் இருக்கு வேற ரூட்ல. பட் ஆனால் பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லை. நண்பர்களே எல்லாரும் வாங்க, நம்ம காட்டு பகுதிக்குள்ள போறோம். மேன் மிஸ்ஸஸ் வைல்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க. எப்படி இருக்கும் பாருங்க இந்த காட்டுல மேன் மிஸ்ஸஸ் வைல்டு பண்ணா அப்படியா இருக்குல்ல. வாய்க்காக இதை மாறி போவோம். ஏன்னா கிளைமேட் மாதிரிங்க சரியான கிளைமேட் பாருங்க. உண்மையிலே இல்லாம இப்படி வாழ்றாங்க எல்லாம். வால்பாறையில தானே ஓட்டத்துக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம போனோம்னா சிக்னலே கிடையாது. இப்போ நம்ம இந்த பாரத்தில் போகிறப்ப கூட சிக்னல் இல்லைங்க, ஏற போகிறோம். பார்க்கல இதுக்கப்புறம் தான் வந்து டேஞ்சரஸான ரூட்லாம் வரப்போது நினைக்கிறேன். இப்போ இந்த பார்க்கறது கம்மி, இது ஒரே டேஞ்சரஸான ரூட் வரப்போது. பாருங்க ஆறு
இருக்குல்ல இந்த லேக்ல போய்லாம் ஷூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாமே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக இருக்கும். செம்மையா இருக்குல்ல நடுவில் அது மட்டும் மேடா சூப்பரா இருக்குல்ல ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. அஞ்சு மணிக்கு முன்னாடி வந்து சொல்லி போயிட்டு அந்த தமிழ்நாட்டு பாட்டில் சப்ஜெக்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. லோக்கல் அமைப்பு அவங்க தான் வந்து கேரளா பாட்டிலாம் கொஞ்சம் பேசுவாங்க. தெரில நம்ம வந்து ஒரு சொல்றதுக்கு நம்ம எதுவும் நம்ப முடியாது. நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா வேற மேலே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்துருக்கோம். இல்ல ட்ரையானா நானே சொல்றேன். என்ன ஒரு பயத்தோட தான் போயிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு வந்தேன் நானு. சரியான பயத்துல போறேன். ஐயோ இந்த மாதிரி பேசாத. அப்போ நம்ம செல்லக்குட்டி எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணது கிடையாது. பாப்போம். ஆமா ஆமா கண்டிப்பா. மலைக்கு போறாங்க. அப்படியே மலைக்கு போய் மேலே போய் அப்படியே கீழே எல்லாம் பவர்ஃபுல். இந்த மலையில பாதி மலை தான் வந்து தமிழ்நாடு வருது. பாதி வந்து கேரளா வருது. ஜாக்கெட் உள்ளே வச்சு ரெண்டு தான் இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிடுறேன். மழை பெய்யுது. கேஜெட் உள்ள வச்சிடலாம். கேஜெட் உள்ள வச்சிடலாம். பாரு எப்படி பெய்யுதுன்னு. ரிஸ்குடா. பாத்தீங்கன்னா தெரியும் இவனோட வைசருக்குள்ள வந்து தண்ணி போயிடுச்சுங்க. அந்த ஹெல்மெட் அந்த வைசருக்குள்ள. சீக்கிரமா இல்ல கரெக்டாண்ணா. $60 kilometers. ஓகே. எந்த பங்குமே இல்லையா? பெட்ரோல் பங்க் இல்லப்பா. ஏன் என்னாச்சு? இல்ல வால்பாறை அங்கேயும் பங்க்ல பெட்ரோல் பெட்ரோல் விட்டு போனாரு. அப்படி விற்பாங்க. ஆனா போறப்போ நீங்க இப்படி போறீங்கல்ல. ஆமா. இப்படி போன உடனே ஓகே பரவாயில்ல பொறுமையா சொல்லுங்க. இப்ப போகல இப்படி போனோம்னா கொஞ்சம் தூரம் போன உடனே இப்படி கடை வரும். ஓகே. எங்க ரோட்ல இப்படி ஒரு கோயில் இருக்குல்ல. இப்படி போக ரைட் சைடு கோயில் இருக்கும். அதான் லேண்ட்மார்க். அது அப்படி லேசா தானோ ஸ்பீட் பிரேக் வரும். அங்க ஒரு கடை இருக்கும். அதுக்குள்ள ஒரு மளிகை கடை அப்படி இருக்கும். இந்த பக்கம் உள்ள இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் சைடு. ஏன்
ரைட் சைடு. ரைட் சைடு. நாங்க பொண்ணு சாமிநாதன் இருக்காருங்களான்னு கேளுங்க. சாமிநாதன் பெட்ரோல் வேணுங்க, நாங்க எமர்ஜென்சியா வந்துட்டோம், பெட்ரோல் வேணுங்க, அவர்கிட்ட இருக்குதாமா அப்படின்னா கொஞ்சம் 130 என்னமோ சொல்லுவார் ரேட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. 30 ருபீஸ் என்னமோ சொல்லுவார். ஓகேண்ணா. போனேன்னு எவ்வளோ நாளும் அடிச்சுக்கலாம். ஓகேண்ணா. இல்லாட்டி கஷ்டம் உங்களுக்கு. ஓகேண்ணா. இதுல இப்போ அது இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் போகும் வண்டி? இப்போ அதான் இப்போ 40 தான் போகும். 40 இடையில வந்து காட்டுக்குள்ள சிக்கிடுவீங்க. ஓகேண்ணா. போங்க. ஒரு கேரளா பையன் வந்து கார்ல வந்தான். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் அங்க போய் யூரின் பண்ணிட்டு வரேன்னா இப்பதான் போறாப்ல. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதோ போயிடுவோண்ணா. அவர் நம்பர் வேணாலும் நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். அங்க கீழே கடை. இப்போ ஃபைனலி பெட்ரோல் கிடைச்சிருச்சுங்க. நம்ம இங்கே தான் ஒரு ஏரியாவில் கிடைச்சிது சொன்னாங்க. நல்லா சொன்ன மாதிரியே நம்ம வாங்கிட்டோம். ஊட்ட போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே எங்கே நிற்கிறோம்னா வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் அமௌண்ட்லாம் எதுவும் வாங்கலைங்க, வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணேன். ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்தோம். வந்து இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு என்ட்ரி போட்டாச்சுங்க. என்ட்ரி போட்டு இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு இந்த ரோடு தான், அந்த சைடு தான் ரூட்டு பாருங்க. சரியான ஃபாகுங்க. என்ன எப்படி பண்ண போகிறோம்னு தெரில, எப்படி போக போகிறோம்னு தெரியல. ஸோ எப்படியாவது 5 மணிக்குள்ள அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகணுங்க. ஏன்னா 5 மணியோட க்ளோஸ் ஆகும் ஃபால்ஸு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நான் நினைக்கிறேன். வர வழி என்னால் காட்ட முடியலங்க, ரொம்ப மிஸ் பண்ணுங்க. சோலையார் டேமும் அப்படியே பார்த்தோம். இந்த வர ரூட்டு தான் சோலையார் டேமும். ஸோ சரியான ரூட்டுங்க. எப்படின்னா அங்கங்கே அப்படியே நேச்சர். அத்திரப்பள்ளியை போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அத்திரப்பள்ளியில் தானே இருக்கோம். ஸோ ரீச் ஆகிட்டோம். ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா கரெக்டாக 5:17 ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேட்டோங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து உள்ளப்பா தம்பி 5 o'clock க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இதான் என்ட்ரன்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து 5 o'clock வந்து டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். 5 o'clock மேலே 1 செகண்ட் கூட வந்தால் கூட நமக்கு கிடையாதாங்க டிக்கெட்டு, உள்ள அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 5:17 வந்தோம். ஸோ ஒரு 17 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, ஏதோ ஆசாசாக வந்தோங்க. மழையிலாம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் மோட்டோ விளைவுமே பண்ணுங்களேன். என் கையை பாருங்க எப்படி ஊறி போச்சு. ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு சரி மழையில் எங்கேயும் நிற்கவுமே சொல்லுங்க, வேகமாக வந்துடலாம், இந்த ஃபால்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு வந்தோம்னா பட் ஆனால் ஃபைனலி இந்த மிஷின் சைடு எங்களால் வர முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து ஃபால்ஸை பார்க்காம போயிட்டோமே. அதுவும் வீடியோ உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னா நான் கனவோடு இருந்தேங்க. 1000 கனவோடு வந்தேன். எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, நடக்கிற நின்றுட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பாக வரேன். இன்னும் ஒரு 1 month இல்லைன்னா இன்னொரு 2 months கழிச்சு கண்டிப்பாக இந்த ரெயின் சீசன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வராங்க. ஏன்னா ரெயினில் வந்து சுத்தமாக முடியலைங்க. மீன்ஸ் ஓட்ட முடியுது, பட் வந்து நம்மளால எதுவுமே உங்களுக்கும் காட்ட முடியல, என்னால் விளாக் எடுக்க முடியல. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக ஆகுதுங்க. ஸோ அதனால தான் ஸோ ரெயின்லாம் முன்னாடி ஒரு வாட்டி வருவோம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு. அதுவும் இன்னும் வந்து நான் பார்த்ததும் உங்களுக்கு காட்டணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வால்பாறை டு இந்த அத்திரப்பள்ளி ரூட்டு வந்தோம். அதுவும் இன்டெப்த் ஃபாரஸ்ட் உள்ள ரூட்டு, செம்ம ரூட்டுங்க, சரியான ரூட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாமல் ஆயிடுச்சு. அந்த ரூட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பாக வருவேன் வந்து காட்டுறேன். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னா செக் போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால்ஸில் பார்த்தோம்லாங்க. அந்த சின்ன ஃபால்ஸில் பார்க்கும்போது இங்கேருந்து அந்த ஃபால்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருங்க. அது ஃபால்ஸுங்கலாம் இல்லை, அது ஃபால்ஸ் மாதிரி அது கொட்டுது, அப்படியே அந்த அருவி மாதிரி அது போகுது. அதில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அது ஃபால்ஸ்லாம் கிடையாது. நல்லா இருந்துன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்தோம், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நேராக வந்து இங்கே வந்தால் ஒரு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் வந்தது, ஒரு 15 நிமிஷம் இருந்தது லேட் ஆகிடுச்சுங்க. இங்கே நிற்காம இங்கே வந்து தானே இங்கே கண்டிப்பாக உள்ள பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வந்து இதில் பார்த்துங்க, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நடந்து போகலான்னு போனோங்க. சரி இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லி போனோம். ஸோ எங்களுக்கு கண்ணில் பட்டது இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அப்படியே இந்த ஃபாரஸ்ட் வியூவை காட்டுறாங்க.
பார்த்தீங்களா ஃபால்ஸ் தெரியுது, இதுதாங்க அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸு. இது வந்து எங்களால் போக முடியல அந்த ஃபால்ஸ்க்கு. நான் இப்போ ஹோட்டல்லேருந்து இங்கே நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க, நான் சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து. ஸோ இது வந்து என்னன்னா, நீங்கள் மிஸ்டன்னு வச்சிடறோம்னா, இது வந்து அந்த தண்ணியோட சாரல் தான். அது அவ்வளோ ஃபோர்ஸில் இப்படி இறங்குதுல, அதனால வந்து அதோட சாரல் தான் அது அப்படி தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இது இப்போ நான் காட்டுறது சின்னோண்டு, இந்த மாதிரி லாங்கஸ்ட், இது அவ்வளோ பெருசு. இது உண்மையாக இருக்குங்க. அப்படியே இப்படி போனோம்னா இந்த சைடு அப்படியே போகுதுலங்க தண்ணி. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கீழே இறங்குது. இங்கே வந்து இப்படி வந்து கீழே போகிறதுக்கு அப்படி தான் ரூட்டு. அப்படியே அந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் ஃபுல்லாக நடக்கணும் போல். ஸோ வந்துதான் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு காட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கும் இருக்கும், அப்படியே மேலே ஏறணும் போல். அது அப்படியே மேலே ஏறணும் ரூட்டு. மேலே ஏறி மேல் வியூ பார்க்கறதுக்கு மேலே, ஒரு கீழ் வியூ பார்க்கறதுக்கு கீழேங்க. கீழே போய் குளிக்கிறதுக்கு அதெல்லாம் கீழேங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும். இப்போ எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து பாலக்காடு தாண்டி கோயம்புத்தூர் போற வழியில இருக்கோம். இருந்து கோயம்புத்தூருக்கு 40 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அத்திரப்பள்ளியில சாப்பிட்டுருப்போம். அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்டு முடிச்சு வண்டி எடுத்து வந்தாங்க. நாங்க சாப்பிடும் போது மழையே பெய்யலங்க சத்தியமா. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வால்பாறையில எடுத்துருக்கோம் வண்டியை. வால்பாறையில இருந்து அத்திரப்பள்ளி வரைக்கும் ஃபுல்லா மழை தான். நாங்க மழையிலேயே ஃபுல்லா ஓட்டிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா அத்திரப்பள்ளியில நின்றோம். அப்போ அங்க வந்து சாப்பிடும்போது மழையே இல்லைங்க. திருப்பி வண்டி எடுத்தோம். அந்த வண்டி எடுத்து ஒரு 10 மீட்டர் தான் போனோம் பெட்ரோல் போட. பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை. அத்திரப்பள்ளி வந்து கரெக்டா நம்ம இந்த பாலக்காடு கிட்ட அர்த்தம். பாலக்காடு தாண்டி இங்க நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சரியான மழை. தான் மலையை கூப்பிட்டு வந்துட்டோம். நம்ம நாங்கள் வரும்போதுதான் அப்படியே மலையில வருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் மலையில நனைஞ்சு நான் ஃபைட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க, ஊறி போச்சு, அப்படியே நடுங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்பிள்ளை கையும் பாருங்க, ஊறி போச்சு. மலையிலே தான் ஓட்டிட்டு வந்தோம். அப்புறம் இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர்ல மச்சான் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரைடை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு. ஸோ இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கண்டினியூ பண்றேன். இது கரெக்டா வந்து கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ இங்க கரெக்டா மரம் உளுந்துருச்சுங்க. பாவம் ஒரு அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏதோ அண்ணன் கோவமா பேசிட்டு இருக்காருல, இவர் தாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்படியே மரம் சாஞ்சிச்சுங்க. இவர் ஹெல்மெட்டு வண்டி எல்லாம் இப்போதான் ரெக்கவர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப பாவங்க. ரொம்ப தாங்க, ரொம்ப பாவங்க. நல்லவெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவருக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ பிரேக் அடிச்சு நின்றுட்டோங்க. என்னடா பாத்தியா எப்படின்னு? நல்ல வேலைடா, நம்ம போறப்போ இந்த மாதிரி ஆகலடா. ஜஸ்ட் மிஸ் இல்ல. பாவம் அந்த அண்ணா பாருங்க, 2 பேரும் வந்துருக்காங்க. உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கதான் பாவம். அவருக்கு அடி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல உயிர் எதுவும் ஆகலைங்க. அவருக்கு வெறும் அடி மட்டும் தான் பட்டுச்சு. டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே இங்க வந்து டிராஃபிக் ஆகும். இப்போ வந்து இங்க அப்படியே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஓகேங்க, நாங்கள் அப்படியே ரூம் போயிட்டு கண்டினியூ பண்றோங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விக்கி விளாக்ஸ். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு டே 3 டே 4 3 என்னன்னு கரெக்டாக தெரில.
நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். ஸோ நேற்று நீங்கள் நைட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து நைட்டு தான் நம்ம ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். சரியான டயர்டுங்க நேற்று நைட்டு. அதுவும் இந்த மரம்லாம் விழுந்துச்சா, அந்த ரோட்டில் விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நாங்கள் வேறு ரூட்டில் போயிட்டு சுற்றிட்டு தாங்க நம்ம ரூமுக்கு வந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, அப்படியே தூங்கியாச்சுங்க. சரியான டயர்டு வேறு. இங்கேருந்து நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோம் நம்ம ஊருக்கு. கிளாக்லாம் நம்ம ஊருக்கு போயிடுவோம். நான் உங்கள் ஊருக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, பாய். அது வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க. நான் அப்படியே ஊருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பெட்ரோல் போட்டாச்சு. 4 பாயிண்ட்டுங்க. ஓகேங்க, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப போகிறேன். கோயம்புத்தூர் கிளைமேட் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்கு. மழை புயல் அதெல்லாம் எது இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகிறது உறுதி. நம்ம எப்படி இருந்தாலும் வந்து கிளம்ப தான் போகிறோம். ஓகேங்க, நான் உங்களுக்கு போயிட்டு இப்போ நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, திருச்சிக்கு வந்தாச்சு. கேட்டால் திருச்சி சென்டரில் தான் இருக்கோம். ஃபைனலி வி ரீச் அவர் ஸ்வீட் ஹோம். நம்ம ரீச் பண்ணியாச்சு, நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ரைடை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி வாங்க நான் காட்டுறேன். மொத்தமாக நம்ம 788 கிலோமீட்டர், 788.9 நம்ம ரைட் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு விட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ வந்திருக்கும், வால்பாறை வீடியோ. அது எல்லாத்தையும் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அப்புறம் வந்து இந்த வீடியோ முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு கண்டென்ட்டில், அடுத்த ஒரு பிளேஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.